எங்க நகை வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் டயட்டிஷியன் கோமதி கௌதமன். இன்னைக்கு வேறொரு டாப்பிக்கில் உங்களோட பேச வந்திருக்கேன். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நிலமையில் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க எந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிடணுன்றதை பற்றி பேச வந்திருக்கேன். இப்போது இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு 35 வயசுக்கு மேலவே ஹெரிடிட்டி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஹெரிடிட்டி டிசீஸ்னால் என்ன? டயபெட்டிக், தைராய்டு, ஸ்கின் டிசீஸ், இதெல்லாம் ஹெரிடிட்டியிலே இருந்தால் அவங்களுக்கு தானாக அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஐடியல் பாடி வெயிட்டில் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்கிறதில்ல இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். அதையும் தோண்டி 50 வயசுக்கு வந்த வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா தேங்க் டு காட். அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் பார்க்கணும் அப்படின்னு வந்தால், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய நான்வெஜ் குவான்டிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மட்டன், ப்ரான், கிராப் இதெல்லாம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரான், கிராபெல்லாம் 15 டேஸ் ஒன்ஸ் மட்டும் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கடல் உணவில் கொழுப்பு சேர்ந்தது இந்த வகை. அதுக்கு பதிலாக ஃபிஷ், சிக்கன், எக் ஒயிட் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஆரோக்கியமான நான்வெஜ் உணவு முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அவுட் சைட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, வெளியில் சாப்பிட்ற ஹோட்டல் சாப்பாடு அந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டு உணவுகளை சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. இது 2வது ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, உணவு முறையை நீங்கள் பட்டியலிட்டுக்கோங்க. எப்படின்னா, காலையில் நீங்கள் முந்தையெல்லாம் எப்படி வேணால் சாப்பிட்ருப்பீங்க. வடை, போண்டா, பஜ்ஜி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது. காலையிலேயே 2 இட்லி வடை சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டீம்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இட்லி, இடியாப்பம், தோசை அந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச உணவு முறைகளை கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பிரிஸ்க். அப்போது நம்ம 50 வயசு ஆகும்போது நம்மளுடைய கொஞ்சம் நம்மளுடைய என்ன சொல்கிறது, எனர்ஜெட்டிக் லெவல் குறையும் கண்டிப்பாக. ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 11 மணிக்கு போல் அவங்கவுங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த் ஜூஸஸோ இல்லை சூப் அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு சூப் சாப்பிட்டா ஐ ஃபீல் வெரி பெட்டர் அப்படின்றவங்க சூப் சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது ஒரு ஜூஸ் ஐட்டஸை கண்டிப்பாக சாப்பிடுங்க. மதியானம் உங்கள் உணவு முறையில் கண்டிப்பாக காய்கறிகள், கீரையை வாரத்துக்கு ஒரு 4 நாள் இல்லை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உணவு முறையில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய காய்கறிகள், உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வறுத்தது, பொரிச்சதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃபைபர் வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், அவரைக்காய், கொத்தவரங்காய், வாழைத்தண்டு, இதெல்லாம் ஃபைபர் வெஜிடபிள்ஸ் இது நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் வெஜிடபிள்ஸ், சொரக்காய், பூஷ்ணிக்காய், சௌ, முள்ளங்கி இதெல்லாம் ஒரு கூட்டு ஃபார்மில் சேருங்க. கூட்டு ஃபார்மில் சேர்க்கும்போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், பருப்பு வகைகளை சார்ந்து தான் கூட்டு பண்ணுவோம். ஸோ அதுவும் கொஞ்சம் ப்ரோட்டீன் உங்களுக்கு உள்ளே போகும். ஈவினிங் 4 o'clock டீ காஃபியோட ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ், தட் இஸ் வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றது. இப்போ ஒர்க் ஷெடியூலில் இருக்கேன், நான் இதில் ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு வடை வருது, போண்டா வருது, பஜ்ஜி வருதுன்னா ப்ளீஸ் சே நோ. கண்டிப்பாக நோ சொல்ல பழகிக்கோங்க. உணவு முறையில் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு தேவையான சுண்டல், அப்படி இல்லைன்னா பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி எளிதில் ஜீரணிக்கக்கூடிய நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டை சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரைட் ஐட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. டின்னர் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா டின்னரில் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கூட அந்த ஃப்ரூட்ஸ் உங்கள் உடம்புல கொழுப்பு சேராமல் பார்த்துக்கும். அதனால் ஏதாவது சீசனல் ஃப்ரூட்ஸ், ஒரு பப்பாயா, ஒரு ஆப்பிள், ஒரு பேர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கழித்து உங்கள் டின்னர் போடுங்க. டின்னர் முடிஞ்ச அளவுக்கு ஆயிலி ஃபுட்டை கண்டிப்பாக தவிர்த்துங்க. ஆயிலி ஃபுட்னா என்ன, பராத்தா, பூரி, இந்த மாதிரி ஆயிலில் பண்ண ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துட்டு நார்மல் சப்பாத்தி, கோதுமை தோசை, மில்லட் தோசை, இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய உடம்பில் கொழுப்பு சத்து சேராது. கொழுப்பு சத்து சேராமல் இருக்கும்போது LDL, HDL எல்லாம் நார்மலாக இருக்கும். LDL, HDL, ட்ரைக்ளிசரைட் லெவல்லாம் நார்மலாக இருக்கும்போது ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் உங்களை வராமல் பார்த்துக்கும். அடுத்தது உங்களோட டயபெட்டிக் லெவல் கூட குறைய வராமல் இட் இஸ் கம் டு ஒரு சீரான லெவலில் இருக்கும். நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கலாம், இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த டயபெட்டிக் லெவல் மட்டும் ஜிக்ஸாக்காக போடக்கூடாது. உங்களுக்கு இதுதான் டயபெட்டிக் லெவல்னால் அது கண்டினியூஸாக இருக்கிறது கூட தப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பார்க்கணும். ஆனால் அது ஜிக்ஸாக்காக போகாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப சீரான, அதுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடியது உங்களுடைய உணவு முறை தான்.
ஸோ அதை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் 50 வயசுலேயும் ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நார்த் இந்தியன் கபாப் தான் பண்ண போகிறோம்.